நாரதர் ஒரு முறை வைகுந்தத்துக்கு போகிறாரு. அங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, சத்சங்கம் நடக்குது. இவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார். எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது இவர் உட்காந்த இடத்த ஒரு பணியாள் வந்துட்டு ஒரு நித்யசூரி வந்து க்ளீன் பண்ணாராம். இதை பார்த்துட்டு நாரதருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. பகவான்கிட்ட சொல்கிறாரு, நான் உட்காந்த இடத்த ஏதோ அசுத்தமான இடம் மாதிரி க்ளீன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே குரு இருக்காங்க, உனக்கு தான் குரு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நீங்களே ஒரு சொல்லுங்கள், நான் யாரை குருவாக ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது, நாளை காலையில் நீங்கள் யாரை முதல்ல பார்க்குறீங்களோ அவர் உனக்கு குரு அப்படின்னு சொல்கிறார். இவர் காலையில் போகிறார். ஒரு சாமானியமான ஒரு எளிமையான ஒரு மனிதன் போகிறாரு, நதியில் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாரு. அவரை பார்த்ததை இவர் அலட்சியமாக விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பகவான்கிட்டே சொல்கிறாரு, நான் பார்த்து அவருக்கு எனக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவரை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொல்கிறார், அவர் தான் உனக்கு குரு. நீ குருநாதரை அலட்சியப்படுத்திட்டதுனால 108 பிறவிகள் நீ பூமியில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னா குருநாதர்கிட்டே போய் உபாயம் கேளுன்னு சொன்ன உடனே அவர் ஓடி வந்து அந்த எளிமையான மனிதரை காலில் விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டு, பிரபு நீங்கள் என்னை ஏற்றுக்கணும், இது மாதிரி எனக்கு சாபமாக ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே 108 பிம்பங்கள் பிரதிமைகளை அந்த நதிக்கரையில் மணல்லையே பண்ண சொன்னாராம். பண்ணிச்சுட்டு இது மேலே 108 மேலே உருள் 108 பிறவி எடுத்ததுக்கு சமமாக போயிடும்னு சொன்னாராம். ஆக அவரும் அது மாதிரி உருண்டு அந்த சாப விமோச்சனம் ஆச்சான். குரு மகிமைங்கிறது இதுலேருந்து தெரியுது இல்லைங்களா? ராதே ராதே.